ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன அன்விதா தத் அவங்க இயக்கத்தில் திருப்தி திம்ரி, அவினாஷ் திவாரி, பவுலி டேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த புல்புல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேயே ஃபாரின் போயிடுறாங்க. ஹீரோவோட அண்ணனுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு, அதாவது ஒரு 10 வயசு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொந்த ஊருக்கு வராரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது தன்னோட அண்ணன் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காருன்னு. அப்புறமா நம்ம ஹீரோவோட அண்ணி தான் இந்த ஊரையே தன்னை கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒரு ராணி மாதிரி வாழ்ந்து பஞ்சாயத்து இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா இந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ரூமர் ஸ்டோரி அவருக்கு தெரிய வருது. அந்த ரூமர் ஸ்டோரி அப்படி என்னதான் அதில் இருக்குன்னு தேடி ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது, அவர் கேள்விப்பட்ட அந்த கதை ரூமரா இல்லை உண்மையா, சப்போஸ் அது பொய்யா இருந்தால் இந்த ஆண்கள் இறந்து போகிறதுக்கெலாம் காரணம் யார், அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நம்ம பார்த்தோம்னா, டைரக்ட் பண்ண விதம் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த படத்தை நடித்த எல்லா கேரக்டருமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி முக்கியமான ஒருத்தரை சொல்லணும்னா நம்ம ஹீரோவோட அன்னி கேரக்டர், அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு மெயின் தூணுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங் நேச்சுரலாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. இந்த இடத்துல நம்ம டைரக்டர் பொதுமக்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, சைல்டு மேரேஜை பற்றி, சைல்டு அப்யூஸை பற்றிலாம் டைரக்டர் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்தது அண்ட் படத்துக்கு தேவையானதாகவும் இருந்தது. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் டைரக்டர். ஒரு க்ரைம் ஹாரர் த்ரில்லருக்கு எந்த மாதிரி மியூசிக் பண்ணணுமோ அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் அவங்கெல்லாம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே நம்ம குறைய சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம் ரொம்பவே அழகாக இருந்தது. அதாவது ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனால் ஆடியன்ஸை தனக்குள்ளே கட்டி போட்டுக்க முடியுமோ அந்த வேலையை டைரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. அந்த விதத்தில் டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோவோட அன்னி கேரக்டர் அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஏன்னா அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக யதார்த்தமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். இந்த 2.5 மணி நேரத்துக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை மட்டும் தான் டைரக்டர் கொடுத்துருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். நிறைய டைரக்டர் கோட்டை விடுறதே அந்த இடத்துல தான். கதையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ரன்னிங் டைமில் கோட்டை விட்டுறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் அப்படி பண்ணாமல் கதையும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி அதை ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதமும் நல்லா இருந்து ரன்னிங் டைமையும் பார்த்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கமர்ஷியல் காட்சிகள், மசாலா காட்சிகள் இப்படி எதுவுமே இல்லை. படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் நெகட்டிவ்னு எனக்கு ஒன்றும் தோணலை. ஆனால் ஒரு சில விஷயம் மாற்றி இருக்கலான்னு எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்குது. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன்னிங் டைம் 2.5 நிமிஷமாக இருந்தாலும் நிறைய சீன்ஸு நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல டைரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுது, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல கதை ஸ்க்ரீன் பிளேக்கு இப்படி ஒரு மைனஸ் இருக்கிறது படத்துக்கே ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஒரு 18+ படம். அதனால் ஃபேமிலியோடு உட்காந்து இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் நடித்த ஆக்டர்ஸ் ஆகட்டும், டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் ஒர்க், சிஜி இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக தான் இந்த 7.5. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தனியாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்க வேணாம். ஏன்னா இது ஒரு 18+ படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.